நில்லு. எங்க ஓடிக்கிட்டு இருக்க? மனுஷன் தனக்குள்ள இருந்து எங்கேயும் ஓட முடியாது. அவனோட சரீரம் மட்டும் இல்ல. வா, இங்க வா. உக்காரு. உனக்கு கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? யாரு கதை? அதோ அங்க பாரு. அங்க யாருமே இல்லையே. நல்லா உத்து பாரு. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லு. பூர்வ சராக் ரக்ஷாகரம், பூர்வ சரண ரக்ஷாகரம், பூர்வ சர்வநாசனம். பூர்வ சரராசனம். அங்க பாரு, உத்து பாரு. பிரம்ம ராட்சசன். ராவணா, என்னைக்குமே உன்னோட வீரத்தை ஒரு பொண்ணு கிட்ட காட்டக்கூடாது. இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு. இந்த 3 உலகத்திலயும் என்னை எதிர்க்க ஆளே இல்ல. நீ என்ன கொன்னுடுவியா? ஆமா, யாரையும் சண்டை போடாத விகாஸ். எல்லாரையும் கொன்னுடுவோம். சண்டை போடாத. இன்னைக்கு ஸ்கூல்ல நல்லா டான்ஸ் பண்ணோம். அப்புறம் பிடி பீரியட்ல நல்லா விளையாடணும் தெரியுமா? என்னோட கெமிஸ்ட்ரி சார் பேட்மிண்டன் கத்து கொடுத்தாரு. அப்படியா? எங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க, நம்ம சீக்கிரமா போணும். அம்மா, சீக்கிரம் அது நான் வீட்ல தனியா இருந்துக்கிறேனேமா. இல்ல கண்ணா, தனியா வீட்ல நீ என்ன பண்ண போற? நீ அங்க போயிரு, எங்களுக்கு பேங்க்ல கொஞ்சம் வேலை இருக்குமா. சரி, நானும் உங்க கூடயே வரேன். ஏய், வாட்டர் பார்க்கா போறீங்க? பேங்க்குக்கு போகணும்ல, அங்க போய் என்ன உங்க பேச்சியா கேட்பாங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ அப்பா, நான் யார் வீட்லயும் இருக்க மாட்டேன். நான் வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா. இல்லடா கண்ணா, இப்பவே எங்களுக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு. நீ நமன் வீட்டுக்கு போமா. வாங்க நான் நம்ம போலாம். வீட்ல தான் இருப்பேன். ஆமா, நீ போ, நீ போ. நான் சொல்றேன்ல, போ. அட அண்ணே, நீங்களா? நமன், நாங்க பேங்க்ல லோனுக்காக போறோம். நாங்க வரதுக்கு ஈவினிங் ஆயிடும். அடிக்கடி கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்காத. போங்க, உள்ள போங்க. இதுல டிஸ்டர்ப் என்ன இருக்கு? இன்னைக்கு பூரா நான் வீட்ல தான் இருக்க போறேன். இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நானே என்ன பாத்துக்கிறேன். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஆமா ஆமா கண்ணா, நீ ரொம்ப பெரிய பொண்ணு தான் எனக்கு தெரியும். சரிப்பா, சரி, நாங்க நான் போயிட்டு வரேன். வரோம். ஓகேண்ணா. நான் என்ன நினைக்கிறேன்னா, தீரா அண்ணாவையும் கூப்பிடலாமா? உங்க அண்ணன் தானே. யாரோ பக்கத்து வீட்ல இருக்கவங்க பாத்துக்கிறதுக்கு பதிலா உங்க அண்ணன் பாத்துக்கலாம்ல. வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லை. தீரன் என்ன பண்றாரு? அவங்க வீட்டையே அவங்களால பாத்துக்க முடியல. எவ்வளோ டைம் ஆயிட போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? இதே நல்ல டைம் தான் அவங்க கூட பேச. நம்ம நல்லா பாத்துப்பான். சொந்தக்காரங்களோட இவனை நம்புறது பெட்டர் தெரியுமா? அண்ணனுக்கு எவ்வளவு லோன் வேணும்? எனக்கு தெரியாது. ஏதாவது சொல்லிருப்பார்ல? ஆமா, 25 lakhs கேஷ் எங்க கிட்ட இருக்கு. பேலன்ஸ் லோன் வாங்கணும். அது கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? பிசினஸ் பண்ணணும், ஆனா டாக்ஸ் கட்டக்கூடாதுல்ல? பிசினஸ்னா கஷ்டம் தானே. 100 ரூபால 30 ரூபா கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அதான் நம்மளுக்கு பேங்க்காரங்க 80 lakhs தராங்கல்ல. இன்னும் நம்மளுக்கு 40 லட்சம் ரூபாய் வேணும். சரி, நீ டென்ஷனை விடு, நான் ஏதாவது பண்றேன். எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. உங்ககிட்ட எதுவும் இல்ல. அந்த வீட்லயே சாக போறோம் நாமெல்லாம். சரி வாங்க, பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. உங்க கூட இருக்கும்போது கனவு கூட காணக்கூடாதுண்ணா. இல்ல இல்ல இல்ல, நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் கஷ்டப்படுத்தல. ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே கேஷோட வேணுமா? உடனே கீழே தெரியுற எங்க கம்பெனியோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. சாப்பிடுது. நாங்க டிவி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கேஷ் தருவோம். இந்தா நீ சாப்பிடு. மம்மி, எனக்கு வேணாம், பசிக்கல. ஏய், நீ எதுக்காக சாப்பிட மாட்டேங்கிற? நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? அட அம்மா, நீங்களும் பாருங்களேன், நல்லா இருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கே இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இதே பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணா வாயை திறந்துட்டு வந்து சாப்பிடுறீங்கல்ல. மம்மி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு மூடு சரியில்லைன்னு சொல்றல. இனிமே நீங்க என்ன யார் வீட்லயும் விடக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். ஏய் ராஜி, நில்லு. நான் கூலா திங்க் பண்ண மாட்டேன். நோபடி கேன் ஸ்பாயில் மை லைஃப். போனை வை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனி எனக்கு கால் பண்ணாத. நானே உனக்கு கால் பண்ற வரைக்கும்.
இதுல என்ன தப்பு இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறேன். ஆனா நம்ம ஜெயில் எப்படி இருக்கு, அதை யாரு சரி பண்ணுவாங்கன்னு கவர்மெண்ட் கைதிங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி உதவி பண்றாங்க. அப்படி கவுன்சிலிங் கொடுக்கறது நல்லது தானே? அந்த கைதிங்களுக்கு எதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்? கவுன்சிலிங் எங்களுக்கு தானே இப்போ தேவைப்படுது. அவனுங்களால வர வர அவனுங்களால தூங்கவும் முடியல, நிம்மதியாகவும் எங்களால் இருக்க முடியல. இந்த மாதிரி கைதிங்களால இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியல. அப்படி இருக்கும்போது நீ என்னடானா லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்ற? சரியா சொன்னீங்க டாடி. நான் ஒரே பையன், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? இங்க பாருப்பா கோலு, ½ அன் ஹவரா டிராஃபிக்ல வண்டி ஓட்டி உன்னை கூட்டு போறான்ல, அதுவே பெரிய விஷயம். ஸ்கூல் வந்துருச்சு, நீ கிளம்பு. என்ன அங்க கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க, நான் டெய்லர் கிட்ட போகணும். சரி சரி. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சரி வாங்க போலாம். எங்க? விஜயநகரத்துல புது கேஸ். இப்பதான் கோர்ட்டுக்கு போயிட்டு நேரா இங்க வரேன். ஒரு கிளாஸ் காஃபி எது கிடைக்கணும் சூடா? கிட்னாப்பிங் கேஸ் வேற. உன் பைக்ல போலாமா? யாதவ் நிவாஸ், இந்த அட்ரஸ் தான். வாங்க. ஸ்கூல் போன என் பொண்ணு திரும்ப வரவே இல்லை சார். அவளை தேடி போயிட்டு வரும்போது வீட்டு வாசல்ல இந்த லெட்டர் கடந்துச்சு சார். லெட்டர்ல இருக்கிறது அவ ஹேண்ட் ரைட்டிங் தான் சார். இது என் பொண்ணோட நோட் புக் பேப்பர் சார். உங்க பொண்ணு உங்களுக்கு உயிரோட வேணும்னா 25 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் ஆகணும். சரி, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல சார். இது யாரோட ரத்தம் தெரியல. அவளை யாராவது கிட்னாப் பண்ணாங்களான்னு தெரியல. எங்க பொண்ணு எங்களுக்கு வேணும் சார். சரி, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க? சார் நான் ஒரு கிளாத் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா? கேஷை எப்படி சீக்கிரமா ரெடி பண்ணுவீங்க? சார் வீட்டில் 25 lakhs வரைக்கும் இருக்கு. 25 லட்சம் வீட்லயே இருக்கா? கிட்னாப்பர்ஸும் அதே 25 lakhs தான் கேட்குறானுங்க. இவ்வளோ கேஷை எதுக்காக வீட்டில் வச்சிருக்கீங்க? சார் நாங்கள் ஒரு பிளாட் வாங்குறதா இருக்கோம், அதுக்காக காசு ரெடி பண்ணி வீட்டில் வச்சிருந்தோம் சார். உங்க பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொன்னீங்க? சார் விசி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சார். இவங்க பையன் கூட அங்கே தான் படிக்கிறான். சரி, ஒன்று பண்ணுங்க. இது என் பர்சனல் நம்பர். வி வில் பி இன் டச். அப்பா அம்மா கிட்ட நிறைய பணம் இருந்தா ஆபத்து பிள்ளைங்களுக்கு தான் சார் வருது. ஆமாம், காசை ரெடி பண்ண முடியலன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ப்ராப்ளம். இந்த கிட்னாப்பிங் கேஸில் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? பசங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு எந்த ஷூரிட்டியும் இருக்காது. இதுலேயும் பாதி கேஸ் எடுத்துக்கிட்டால் பசங்களோட பாடி கூட கிடைக்கிறது இல்லை. கொடுங்க, பைக்கை நான் ஓட்டுறேன். அண்ணி, போலீஸ் வந்து போனாங்க. இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாங்க. சுஜி ரொம்ப பயந்துட்டா. பிராச்சி இல்லாம அவ எப்படி இருப்பா? ஏன் அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் ஆகாது. நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் நல்லதுதான் பண்ணுவாரு. இல்ல நமன், கடவுள் இல்லவே இல்ல. இருந்தா ஏன் இவ்ளோ பிரச்சனை வருது? எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. நல்லவங்களுக்கு இந்த உலகம் கிடையாது. உங்கள் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு பிராச்சி யாதவ். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உங்கள் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் A செக்ஷனில் படிக்கும். ஆமா சார். ஸ்கூல் முடிச்சுட்டு இன்னும் அவள் வீட்டுக்கு போகலை. கிட்னாப் பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்கூலுக்குள்ளயா? அவள் ஸ்கூலை விட்டு எத்தனை மணிக்கு போனா? அவள் கூட யாராச்சும் இருந்தாங்களா? எப்பவும் போல 12:30க்கே போயிட்டாளே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டா. இருங்க, நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஷாதா மிஸ், பிராச்சி யாதவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சிங்களா? ஓகே. பிராச்சி didn't come to school today. அப்படின்னா வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வர வழியில் யாரோ கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. பிராச்சியை கிட்னாப் பண்ணி யாருக்கு என்ன லாபம் ஆக போகுது? காசு கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க? பிராச்சியோட அப்பா 2 மாசமா ஃபீஸ் கூட கட்டலங்க.
மறந்து போயிருப்பா. அவகிட்ட தான் நிறைய பணம் இருக்கே சார். ஃபீஸ் எதுக்காக கட்டாம இருக்கணும்? இருக்கலாம், நான் கூட நிறைய டைம் மறந்து போயிருக்கேன். ஹலோ சார், எங்க வரணும்? வாங்க சார், வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க சார். யார் அனுப்பினதுன்னு தெரியல. நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர் கூட கிடைச்சது சார். போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, தண்டனையை அனுபவிச்சுக்காங்க. என்னன்னு தெரியல சார், என்ன தண்டனைன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், ஏன் சார் 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க சார், மறைக்காம சொல்லுங்க சார். அது எங்களுக்கு பிராச்சியோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. சாகடிச்சிட்டாங்களா என் பொண்ணு? அவங்க ராஜி, ராஜி. ஏய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? எந்திர எந்திர. எழுந்துடி. இப்படிதான் அக்கா கிட்ட நீ எதிர்த்து பேசிட்டு இருப்பியா? அக்கா வலிக்குது, விடு. என்னடி இது? முடி இப்படிதான் விரிச்சு போட்டிருப்பியா? வா, உனக்கு ஜடை போட்டு விடுறேன். அக்கா மெதுவா பண்ண, வலிக்குது. இதான் உனக்கு தண்டனை. தலையை அசைக்காத. உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார். வாவ், தேங்க் யூ அக்கா. வெல்கம். ஆனா அப்பா மட்டும் நீ இதை போட்டிருக்கிறத பார்த்தாருன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவார், தெரியுமா? இங்க வா. சார். யார் நீ? சார், என்னோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு. புஷ்பண்ணா இருக்கார்ல, நான் அவருக்கு தம்பி மாதிரி. சார், பிராய்ச்சி பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அவ டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கியா? என்ன? அவளுக்கு யாராச்சும் எனிமீஸ் இருக்காங்களா? எனக்கு தெரியாது சார், அந்த மாதிரி எனிமையெல்லாம் இருக்காங்களான்னு. அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. இப்போ சொல்லாமல் எப்படா சொல்ல போற? ஆனால் புஷ்பண்ணன் இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லவர் சார். ஆனால் அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் அவ்வளோ சரியில்லை சார். அப்படின்னா? சார், அவங்க ஒரு கேரக்டர்லெஸ். ஏய், போதும். கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. மற்றவங்கள பற்றி நீ சர்டிஃபிகேட் தர வேண்டாம். மேடம், கேரக்டர்லெஸ்ன்னு சொல்கிறதுக்கு நான் யாருன்னு சொல்லுங்கள். நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருந்தது. ஆனால் புஷ்பண்ணன் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா எதுக்கு அந்த ஆள் வரான்? சார், புஷ்பண்ணனுக்கும் அந்த ஆளுக்கும் நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஆமாம், இங்கே நிறைய ஸ்கூல் பசங்க இருக்காங்கன்னு தான் தோணுது பார்க்கும்போது. இங்கெல்லாம் கிட்னாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வீடு அந்த பக்கம்? அந்த ஆப்போசிட் ரோட்ல சார். என் கூட வாங்க. இந்த காலனியில் கிட்னாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோட்டில் தான் ஸ்கூல் பஸ் போயிட்டுருக்கு. என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வெளியே தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என் பொண்ணு அடிச்சியா? நீ என் பொண்ணு அடிச்சியா? சொல்லுடா, சொல்லு. ராட்சசன் அப்படி வரமாட்டான். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு கொண்டு வரணும். என்ன சொல்றேன்னா, நம்ம கத்தலுக்கும் கதறலுக்கும் அவங்க பயந்துட்டாங்கன்னா அவங்க உலகத்து மேல ரொம்ப கோபத்தை காட்டுவாங்க. ஆனா நம்ம அவங்கள மந்திரத்தை வச்சு சரியான நேரத்துல எழுப்பிடுவோம். யாரு சரியான பதத்துல எழுந்துக்கிறாங்களோ அவங்க நமக்கு நல்லதே செய்வாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னா அவங்க உலகம் மொத்தத்தையும் அழிச்சிடுவாங்க. அழிப்பீங்களா? அது எப்படி உங்களால அழிக்க முடியும்? அங்க பாரு, அவங்க மேல போறாங்க. அவங்க மேல இருக்கிறது நமக்கு தெரியாது அவங்க என்ன உருவத்துல வருவாங்கன்னு.
இத பாரு. ப்ளீஸ் அபிஷேக், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்றியா? என் மீட்டிங் முடிய இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்புறமா நம்ம போலாம். இங்க பாரு, உன் ஒய்ஃப்க்கு உன் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டா அவளை நீ விட்டுடு. அவ கூட சந்தோஷமான வாழ்க்கை இல்லைன்னா அவளை போக சொல்லிடு. பேஷண்டோட கையை பிடிச்சி வச்சுட்டு யாராச்சும் கவுன்சிலிங் கொடுப்பாங்களா சொல்லு. அதை முதல்ல என்கிட்ட சொல்ல. அவன் பேஷண்ட்டு, சூசைட் சிம்டம்ஸ் தெரிஞ்சுது, அதனால தான் பாசமா பேசுனேன். அப்ப என்கிட்ட உனக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியலையா? நல்லா தெரியுது, எப்ப பார்த்தாலும் கோவமா இருப்ப. எப்போ நான் அந்த மாதிரி இருந்திருக்க சொல்லு. தெரியுது. நீயே நல்லா யோசிச்சு பாரு, என் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்றியான்னு. காப்பாத்துங்க. இந்த புஷ்பேந்தர் இருக்கார்ல, அவருடைய செகண்ட் டாக்டரும் காண போயிருக்கா சார். கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து மறுபடியும் லெட்டர் வந்திருக்கு. இனிமே இந்த புஷ்பேந்திர வீட்டுக்கு போறதை விட்டுருங்க. இந்த கிட்னாப்பர்ஸோட மொத்த பார்வையும் அவன் வீட்டில் தான் இருக்கு. அவனுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. புஷ்பேந்திர பார்க்கணுன்னா இனிமேல் வெளியே வச்சே பார்த்துக்கலாம். நம்மளால சூச்சியோட உயிரோ ஆபத்தில் போய் முடியக்கூடாது. அவளுக்கு என்னாச்சு? நயனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பற்றி தெரிஞ்சுதா? இது வரைக்கும் இல்லை. கவிதா, இதெல்லாம் என்ன? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது உன் லிமிட்லயே நீ இருன்னு. நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, என் லைஃப்ல நீ வரக்கூடாதுன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. உன்னுடைய பெரிய அண்ணன் நானு. ரெஸ்பெக்ட்லாம் என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? தாத்தா கிட்ட சொல்லட்டுமா? என்ன பண்ணுவாங்க அவங்க? யாருக்கும் என்னோட லைஃப் மேல எந்த ரைட்ஸும் இல்ல. நீ அவங்களுக்கு பயப்படுறேன்னா அதை உனக்குள்ள வச்சுக்கோ. அப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் உன்னோட செலவெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். கவிதா, கத்தாத. முதல்ல ஒரு வேலைக்கு போய் ரெஸ்பான்சிபிளா இருக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து பேசு. போலாமா மஞ்ச்? என்னோட லைஃபை யாரும் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். போனை வை. என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். வணக்கம் தாத்தா. இல்லை தாத்தா, என்கிட்ட யாரும் கேட்கல. தாத்தா, எனக்கு கொஞ்சம் காசு அனுப்புறீங்களா? சரிங்க தாத்தா, நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவாக யோசிங்க. இது உங்களோட சின்ன பொண்ணு. உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? சார், இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, தீரன் யாதவ். வெளியூர்ல இருக்காரு. ஆமா சார், ஆனா நாங்க அவங்க கூட பேசுறது இல்ல. ஏன்? ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்லை சார், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க. வேணும்னா இன்னொரு வாட்டி இதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யார் பேராச்சும் எழுதுறதுக்கு மறந்துருப்பீங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் வீட்டில் 25 லட்ச ரூபாய் கேஷ் இருக்கிற விஷயம் தெரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சார், இந்த லிஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. சார், முதல் பொண்ணு எங்களை விட்டு போயிட்டா சார். இன்னொரு பொண்ணையும் விட்டுற முடியாது சார். சார் ப்ளீஸ், எப்படியாவது எங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சார். இதில் 26 லட்சம் இருக்குது சார். இதிலேருந்து 25 லட்சத்தை கிட்னாப்பர்ஸுக்கு கொடுத்துருங்க சார். இன்னும் 1 லட்சத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சார். ஆனால் ப்ளீஸ் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க. இல்லை, நீங்கள் 25 லட்சம் மட்டும் கொடுத்தா போதும். எங்களுக்கெல்லாம் பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இங்க பாருப்பா, உங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. என்னது? அப்பா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? அம்மா, ஏய், உனக்கு என்ன பைத்தியமா?
முதல்ல நான் சொல்றது கேளு. உங்க ஸ்கூல்ல பிராச்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட சிஸ்டர் சுஜி உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீ கண்டிப்பா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். போலீஸ் வேலை பார்க்கறது நீங்க. போலீஸ்க்கு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா சில பேரோட இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதுப்பா. ஓஹோ, அப்படின்னா நான் உங்களுக்கு சீக்கிரட்டா இன்ஃபர்மேஷன் தரணும்னு சொல்ல வரீங்க. எஸ். அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த போன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? ஒரு எழுத்து இல்ல, ஐ. எனக்கு ஐபோன் தான் வேணும். சரி, என்ன பாரு, எனக்கு சீக்கிரமா ப்ரமோஷன் வந்துடும். ப்ரமோஷன் வந்த அடுத்த செகண்ட் நான் உனக்கு புது ஐபோன் வாங்கி அதுக்குள்ள கொடுத்துறேன். நானே வாங்கிடுவேன். இங்க பாரு செல்லம், ஜோக்ஸ் அபார்ட், ஒரு சீரியஸான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ஸ்கூல் பஸ்க்கு லேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பாவோ அம்மாவோ உன்னை பிக்கப் பண்ண வரலனா நீ ஸ்கூலை விட்டு வெளியெல்லாம் வரக்கூடாது. ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருக்கணும். எங்கல்ல சரி யாராச்சும் சரி, பிராச்சி காணாம போனதுல இருந்து எல்லா பேரண்ட்ஸும் இப்படிதான் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஸ்கூல் பஸ் சில நேரம் லேட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றது? அந்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம்ப்பா. எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா நான் அவங்க கூடயே வந்திருப்பேன். அக்காவும் தங்கச்சி ஒன்னா தான் படிக்கிறாங்கன்னா 2 பேரும் ஒன்னா தான் ஸ்கூலுக்குமே போவாங்க. பிராச்சி கிட்னாப் ஆன அன்னைக்கு அவ தங்கச்சி சுஜி எங்க இருந்தா? அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போலையா? அன்னைக்கு சுச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவ ஸ்கூலுக்கு போல. அதான் சார் எனக்கும் டவுட்டா இருக்கு. பிராச்சியோட கிட்னாப் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்திருக்கு. ஓகே, எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கிளம்பலாம். கமல் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு சார். அன்அஃபிஷியலாக வந்த நியூஸ், அந்த பொண்ணுக்கு செக்ஸ் அபியூஸ் நடந்திருக்கு சார். ஏ ரவி, எனக்கு இப்போ சுஜியை நினச்சா பயமா இருக்கு. அவளை எப்படியாச்சும் உயிரோட காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். The number you have called is currently switched off. புஷ்பேந்தர் சொல்லுங்க சார். நான் இங்கே வீட்டுக்கு வந்தபோது இந்த நமன் வீட்டு கதவு பூட்டி இருக்கு சார். அவன் ஃபோனும் ஆஃப் ஆயிருக்கு சார். உங்களுக்கு நமன் மேலே டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லை, ஆனால் கதவு ஏன் பூட்டி இருக்குன்னு தெரியல. ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கிறது தான் எனக்கு டவுட்டா இருக்கு சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜென்ட்டா வர சொல்லி எதுக்கு கால் பண்ண? மெதுவா பேசுங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கால்ல. யாருப்பா? அதோ அங்க பாருங்க, கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்காளே, தெரியறாளா? அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும். அவ பக்கத்துல இருக்கால, அவ பிராச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கு அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவா. சரி ஓகே, எனக்கு 5000 கொடுங்க. 5000? 5000 எதுக்குடா? அது ஏன்னா ஃப்ரெண்ட் ஆகணும்னா ஐஸ்கிரீம் சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல. அப்புறம் மால்ல எல்லாம் கூட்டிட்டு போய் மூவி பார்க்கணும்ல. தம்பி, அது உன் ஃப்ரெண்ட் ஆக போதா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போதாப்பா? இந்தா 500 rupees. மொத்தமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி எனக்கு சொல்லிடு. அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம். நீங்க ரொம்ப கஞ்சம்பா. 500 எப்படி? போடா. சொல்லு ரவி. மர்டர் வெப்பன் ஒரு பிளண்ட் ஆப்ஜெக்ட் சார். சார், உங்ககிட்ட நான் ஏன் சார் காசு வாங்க போகிறேன்? நீங்கள் என்னுடைய காட்ஃபாதர் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போங்க சார். ஏய் நில்லு, அந்த கடைக்காரர் ஏதோ சொல்கிறா கேளு. பரவாயில்ல சார், எனக்கு டீலாம் வேண்டாம். ஏண்டா தம்பி, டீ நல்லா இல்லையா? அப்போ எங்கள் ஸ்டேஷன் டீயை வந்து குடிச்சு பாரு, சூப்பராக இருக்கும். வாடா வாடான்ற. சார் இல்லை சார், நான் எதுவுமே பண்ணல சத்தியமா சார். அப்புறம் ஏன் பயந்து ஓடினேன்? நான் எங்கே சார் ஓடி போனேன்? நான் ஓடி போகல, போலீஸ் தான் என் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க.
சார் நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு வாட்டி என் அண்ணிக்கிட்ட கேட்டு பாருங்க. நீ ஒன்றும் எனக்கு என் டியூட்டியை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? பிராச்சி உன் வீட்டுக்கு வந்துட்டு போனாலா இல்லையா? வந்திருக்கான் சார். அவளுக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை சார், அவளுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை. அவள் எப்பவுமே படிச்சுக்கிட்டு தான் சார் இருப்பா. அப்பா நிக்கிதா என்கிட்ட சொன்னா பிராச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா. அவனோட பேரு நமன். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நமனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், கவிதா. தம்பி என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா சொல்றா. ஐயோ அப்பா, சிம்பிள். பிராச்சியோட பாய் ஃப்ரெண்ட் நமன். அவன் 2 பேரும் லவ் பண்றானா, பிராச்சியையும் அவ டியூஷன் டீச்சர் கவிதாவையும். ஓ சி. டேய் 2 வாட்டின்னு உங்ககிட்ட இந்த விஷயம் யார் சொன்னா? அப்பா என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. முதல்ல நமனை தேடுங்க, அவன்கிட்ட கேளுங்க. டேய் என்னடா பண்ற நீ? நான் சொல்றத கேட்க மாட்டியா? நான் சொல்ற மாதிரி பண்ணு. நான் சண்டை போடுறேன், நீ தான்டா சண்டை போடுற. டேய் நான் சொல்றத கேட்க மாட்டேடா நீ. டேய் டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் என் மேலே கை வைக்கிற நீ. உன்னை விட மாட்டேன்டா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் அவ்வளவுதான்டா. டேய் டேய் இரா. டேய் நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். சத்தம் போடாதீங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாத. அவனை விடு. அவனை விடு சொல்றேன்ல. அவன் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எழுந்துப்பான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுந்துட்டானே எப்படி சாத்தியமாகும்? எதுக்குன்னா அவன் கோவத்தோட இருக்கான். அவனோட கோவமே வினாஷ்க்கு காரணமாயிடும். யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? அவன் பிரம்ம ராட்சசன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க பொண்ணு கிட்னாப் ஆயிருக்க மாட்டான்னு தோணுது. அப்படின்னா இதை பாருங்க, புஷ்பேந்திரனோட பெரிய அண்ணன் தீரஜ், அவரை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இது ஃபேமிலி மேட்டர் தான் இருக்கும். ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கிட்னாப்பருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இங்க பாருங்க, நாங்க அவங்கள பார்த்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பேசிக்காம தான் இருந்தாங்க. நான் தீரன் அண்ணாவை போட்டோல மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆனா அவங்க ஏன் பகையை தீர்த்துக்கணும்? நாங்க இங்க தான் இருக்கோன்றது கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அவங்க எங்க கிட்ட சொன்னது வெளியூர்ல தான் வண்டி ஓட்டுறாருன்னு. கவர்மெண்ட் வேலை இருக்கு அவங்களுக்கு. எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் தான் சொல்றேன்ல. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? டேய் என்னடா திமிரா? அப்ப வேண்டாம், அப்ப விடுங்க, அப்ப விடுங்கப்பா. அப்பா இரா உன்னை அப்ப வேண்டாம், அப்ப வேண்டாம். நமன் டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு சார். பிராச்சியா அவன் தான் சார் ரேப் பண்ணியிருக்கான். ஏன் மியூச்சுவலாக கூட இருக்கலாமே. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு மைனர் தான், அது ரேப் லிஸ்ட்டில் தான் வரும். என்ன மன்னிச்சிரு, என்னால பெரிய தப்பு நடந்துருச்சு. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன். சொல்லு. இங்க பாரு, என்கிட்ட இப்ப 5 லட்சம் இருக்கு. அப்புறம் 2 lakhsக்கு நகை இருக்கு. அப்புறம் நீயும் இன்னும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டனா நாம இங்கிருந்து எங்கேயாவது தூரமா போயிடலாம். இந்த இடத்த விட்டு தூரமா போயிடலாம். என்ன டபுள் கேம் ஆடுறியா? நீ என்ன கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணேன்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பாத்துக்க. உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. அது ரேப் இல்லை சார். நாங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ணோம். அதனால என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கெல்லாம் காரணம் என் லவ் தான். ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். என்ன சிண்ட்ரோம் சொன்னீங்க? உன் லைஃப்பில் எப்பயாச்சும் யாரையாச்சும் தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களே நீ லவ் பண்ணியிருந்தனா, அதை தான் சொல்லுவாங்க ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு இப்படி பண்ணிட்டல? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அடுத்த நாளே நான் எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டேன்.
அண்ணனும் அண்ணியும் அவளை என் வீட்டில் விட்டுட்டு போனாங்க பேங்க் லோனுக்காக. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ எந்த தப்பு செஞ்சாலும் நான் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன் நினைச்சியா? உன்ன நான் சொல்றது கேளு பிராச்சி, நான் சொல்றது கேளு. விடு என்ன? நான் சொல்றேன்ல. சொல்றது பிராச்சி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. அந்த கவிதாவை நான் விட்டுட்டேன். ப்ளீஸ், ஐ லவ் யூ. ப்ளீஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணோம். அவகிட்ட சாரி கூட சொன்னேன். அப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் தான் அவளை கிட்னாப் பண்ண விஷயமே தெரிய வந்தது. கவிதா எங்க இருக்கா? பிராச்சிக்கிட்ட ரொம்ப கோமா பேசிக்கிட்டு இருந்தா. பேசி முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா. அப்பத்துல இருந்தே அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நீ அவளை தேடி பார்க்கணும்னு யோசிக்கவே இல்லையா? சார், அவள் சின்ன பொண்ணு. இந்த காலத்து பசங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியல சார். ஆமா ரவி, இந்த பசங்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நம்ம தான் அவங்களுக்கு அன்பாக சொல்லி புரிய வைக்கணும். ஆ தக்ஷ், நான் தான், சொல்லுங்க. உன் தங்கச்சி கவிதா எங்கே இருக்கா? எனக்கு என்ன தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு? அதை நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். என்னாச்சு? தாத்தா தானே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. யாரோட தாத்தா? ஏன் தாத்தா? கவிதா எங்கேயோ ஓடி போயிட்டா, அதை தேடி தானே நீங்கள் வந்திருக்கீங்க. கவிதாவும் நம்மனும் ஒன்றா இல்லை. நமன் எங்கள் கஸ்டடியில் இருக்கான். என்னது? 25ஆம் தேதியிலேருந்தே அவள் காணோம். என் லைஃபை யாராலையும் ஸ்பாயில் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த கேஸ் எப்படிதான் போயிட்டு இருக்கு? இந்த கேஸில் இருக்கிற பெரிய வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா ரவி? நம்மக்கிட்ட எந்த விதமான லீடுமே இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி கிட்னாப் ஆனாலோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தியரி கூட இல்லை. அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். டே டைம்ல எப்படி கிட்னாப் பண்ணுவாங்க? விடுடா என்ன. எனக்கு தெரிஞ்சு யாரும் எதுவும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம தப்பான கோணத்தில் பார்க்குறோமோ? நீ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாரு. காட்டினேன் சார். நம்மக்கிட்ட அந்த கிட்னாப் நடந்த நாளோட ஃபுட்டேஜஸ் இருக்கும். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. சரி. புஷ்பேந்திர பிரதர் தீரேந்திரனை பற்றி தெரிஞ்சுதா? சார் 16 வருஷமா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்றாங்க சார். அதுக்கு நீ இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சுக்கலையா? சாரி சார், கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். சரி, அந்த விஷயத்தை விட்டு தொலை. ஹலோ. சொல்லு விஜய், எப்படி இருக்க? ஹவு டிட் யூ ரிமெம்பர் வி டுடே? நவடேஸ் யூ ஆர் இன் இண்டோரில். ஒருத்தனை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுதாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தவன். எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடு. நான் ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா உனக்கு சொல்கிறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம். இவங்க யாரு? மேபி என்னோட சஸ்பெக்ட். இவங்கள பார்த்தாலே கோவமா இருக்க மாதிரி தெரியுது. அபிஷேக், இவ முகத்தை கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு. ரொம்ப கொடூரமா இருக்கு. பட் ஷீ இஸ் யங் மோகினி. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இந்தியாஸ் யங்கஸ்ட் சீரியஸ் கில்லர் 8 years ஓல்டு பாய். அவன் 1 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் கல்லால குழந்தைய கொண்டு இருக்கான். காஃபியை குடிங்க. This is purely a crime of passion. சார், நான் எதுவும் பண்ணல சார். உண்மையாவே நான் எதுவும் பண்ணல சார். கவிதாக்கு எப்படி ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். கவிதாவோட அண்ணனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. வாடா வா. என்ன எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க? சார், எனக்கு தெரியாது என் சிஸ்டர் கவிதா எங்கே இருக்கான்னு. அரோரா காலனிலேருந்து ஆர்பி நகர் வரைக்கும் இருக்கிற ஃபுல் ஏரியா நம்மளோட ஜுடிஷியல் லிமிட்டில் தான் வருதா? சார்,
இது இண்டோர் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்காக தான் வந்திருக்கு. ஓகே வா ரவி. விஜய், பார்சல் வந்துதா? வந்துச்சு. என்ன இருக்கு இதில்? ஓப்பன் பண்ணி பாரு. ஆனால் தீரனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் 13-14 வருஷத்துக்கு முன்னாடியான ஹிஸ்ட்ரியில் தீரனுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். உன் கேஸை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேஸ் ஞாபகத்துக்கு வந்தது. உனக்கு அந்த ஃபைலையும் அனுப்பியிருக்கேன். உனக்கு அந்த ஃபைல் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உனக்கு அனுப்பி வச்சது ஒரிஜினல். உன் வேலை முடிஞ்சதை எனக்கு திருப்பி அனுப்பிடு. இங்கே பாரு, அந்த பொண்ணோட மென்டல் ஹிஸ்ட்ரி இது. ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கா. அந்த பொண்ணு முழுசாக இன்னும் குணமடையலன்னு போட்டிருக்கு. பேர் என்னன்னு படி. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சு ரவி? அந்த கேஸை ஆற போட்டதுக்கு அப்புறமா நான் சரியா ஃபாலோ பண்ணல. ரவி என்ன பதில்? நான் இப்போ ஃபோன் பண்றேன் சார். இங்கே பாரு, இதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். பிராச்சி மிஸ் ஆன டைமில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கு. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த லெட்டரை பிராச்சியோட பிளட்டை வச்சு எழுதியிருக்காங்க. இது இன்னொரு லெட்டர். இந்த செகண்ட் லெட்டர் எப்போ கிடச்சிது? பிராச்சியோட மர்டர் நடக்கும்போது. இப்போ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த லெட்டர் பிராச்சியோட ரத்தத்தை வச்சில்ல, இது சூச்சியோட ரத்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த டைமில் சூச்சியை கிட்னாப் பண்ணவே இல்லை. அவள் வீட்டில் தான் இருந்தா, அதுவும் கூட. இது உன் ஃபேமிலி தானே? நீங்க என்ன இப்படி டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? நீங்களே இவங்கள பாருங்க. இதெல்லாம் நாங்க பாப்போம், நீங்க பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. சாப்பாடுனா நீங்க 2 பேரும் சாப்பிட மாட்டீங்க. இதே பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணா மட்டும் வாய் திறந்துட்டு வந்து உட்கார்ந்துருவீங்கல்ல? அம்மா என்ன இனிமேட்டு வேற வீட்ல சத்தம் போடாம இருங்க. இனிமேட்டு அந்த மாதிரி நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எப்படி நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியல. எங்க போவ? எல்லாம் கரெக்ட் டைம் கூட கிடைக்குது இல்ல, அதனால தான் உனக்கு அருமை தெரியாம இருக்கு. பிராச்சி, நீ எங்க போற? நில்லு. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்க மாட்டீங்களா? பிராச்சி, இங்க வா, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நான் தான் சொன்னல எனக்கு சாப்பாடு வேணான்னு. அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு சாப்பிடு. ஐயோ, எனக்கு வேணாம், சாப்பாடே வேணாம். சொன்னா கேளுங்க, எனக்கு சாப்பாடே வேணாம். நீ வந்து சாப்பிடு வா. அப்புறமா நான் வாங்கி தரேன். சொல்றேன். சொல்லல, என்ன விட்டுருங்கம்மா. சத்தம் போடாம இருங்க. இப்ப என்ன பண்ணுமோ நான் பண்றேன். இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. நானே உனக்கு கால் பண்ற வரைக்கும். இவருக்கு இந்த மாதிரி கோவம் வந்துச்சுன்னா முன்னாடி மாதிரியே ஆயிடுறாரு சார். இவருக்கு நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் சார்? நான் நினைச்சேன் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் இவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு. ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்லை. இந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எதிர்பார்த்து உங்க சின்ன பொண்ணு உசரையும் பறி கொடுத்துட்டீங்க. கவிதாவோட டெட் பாடி என்ன பண்ணீங்க? அது இன்னுமே எங்களுக்கு கிடைக்கல. அவளை கொண்டு தூக்கி போட்டுவிட்டோம் சார். சூச்சி ஏண்டா கொன்ன? அம்மா, அவர் அக்காவை கொன்னுட்டாரு. அவர் எதுக்குமா காப்பாத்துனீங்க? டெய்லியும் போலீஸ் வந்துட்டு தானே இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லலாம்ல. சொல்லுங்கம்மா. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. போலீஸ்ல சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பலாமா? நம்ம லைஃபையே நாசம் பண்ணிட்டாருமா. இனிமேல் நான் உங்க கூட இல்லம்மா. நான் வெளியே போறேன்.